விலங்குகள் நலவாரியம் தொடர்ந்த வழக்கால் ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது என்று தமிழக அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்திருக்கிறார். இதனை நேரலையில் பார்க்கலாம். ஒரு மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. தமிழக அரசு இப்ப கொண்டு வந்திருக்க சட்டத்துல ஏதாவது பாதிப்பு இருக்குமா? எந்த பாதிப்பும் இருக்காது. நாங்க பாஸ் பண்ணியிருக்கிற சட்டம் முழுமனதாக சட்டமன்றம் பாஸ் பண்ணது. இதை லீகலி இது ஒரு ரொபஸ்ட் ஆக்ட். அதனால எங்களுக்கு அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஜிஎஸ்டி மசோதா பொறுத்த வரைக்கும் கவர்னர் உரையில் சொன்ன மாதிரி மிகப்பெரிய மாற்றங்களை தமிழகம் சாதித்திருக்கிறது. அதனால மற்ற மாநிலங்களுக்கும் இது நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு 33,500 கோடி, அதாவது 2015-16 அந்த 12 டாக்ஸும் ஒருங்கிணைந்து வருகிறது. ஒவ்வொரு வருடமும் 14% இதனுடைய உயர்வு இருக்கும். அதுக்கு இழப்பீடு நமக்கு கிடைக்க இருக்கிறது. அதனால் தமிழகத்துக்கு இது பாசிட்டிவா இருக்கும் அப்படின்றத கவர்னர் அவர்களே உரையில சொல்லியிருக்கிறாரு. நாம கேட்ட கரெக்ஷன்ஸ் அனைத்துமே செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. இன்னும் 1 ஜூலைல இருந்து இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழகத்தின் உரிமைகளை பாதிக்கக்கூடிய வகையில் எந்த இதுவும் இல்லை. இருந்த பல கிளாஸஸும் அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால இதை நாங்க மிக முறையாக செயல்படுத்துவதற்கு எதிர்நோக்கோட இருக்கும். இன்னும் 5 மாதங்களுக்குள்ள அது செயல்படுத்தும். 12ஆம் வகுப்புக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில இருக்கா? எல்லாம் தயார் நிலையில இருக்கு. ஒன்றும் பிரச்சனை.